Good morning, all of you. Good morning. எனக்கு கற்றது கைமண் அளவு. அந்த கைமண் அளவில் ஒரு கொஞ்சமாவது யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆசையில் தான் இதை செய்கிறோம். தமிழே நாங்கள் சரியாக கதைக்க மாட்டோம், அது உண்மையான. ஆங்கிலத்தில் நான் கதைக்கும் பொழுது சில பகுடி பண்ணுவாங்க. ஏன் தெரியுமோ? ஒரு ஆங்கிலம் கதைக்கிற ரெண்டும் கூட பகுடி பண்ணுவாங்க. என்ன பகுடி பண்ணுவாங்க இருக்கிறார். நான் ஆங்கில மீடியத்தில் கொஞ்சம் படிக்கபடியாக ஓரளவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. ஆனால் கதைக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலை உண்டாக்குறது தான் நான் இதை இருக்கிறது. அதிகமாக இது நான் ஆச்சரிய உணர்ச்சி எக்ஸ்பிளனேஷனை பற்றி நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே? ஓடியர், இந்த ஓடியர்ண்டா அன்பாய் நாங்கள் பழகிறவர்களை ஓடியர் மாமா, ஓடிய அப்பா, ஓடிய ஃப்ரெண்ட் என்று நாங்கள் அன்பா பழகிறவர்களை ஓடியர் என்று சொல்லலாம். ஆனால் நான் இதை தமிழில் எழுதிவிட்டால் நீங்கள் பாடமாக்கி போட்டு இருப்பீங்க, மறந்துடுவீங்க. ஆனால் இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் இந்த ஓடியர் என்று இருக்கிறத நீங்கள் பார்த்தா உண்மையாகவே அதில் பெரிய காரியங்கள் நீங்கள் செய்யலாம். மற்ற நாங்கள் ஹரி அப், வாக் ஃபாஸ்ட். ஹரி அப், இந்த ஆசிரிய குறியீடு பாருங்க. வாக் ஃபாஸ்ட். ஹரி அப் பண்ணா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஹரியப் நாங்கள் சொல்கிறோம். வாக் அப்போ துரிதப்படுத்துறது. ஹரியப், ஒரு இடத்துக்கு போவதற்கு ஹரியப்னு சொல்லியிருக்க. மற்றவர்களுக்கு ஒரு அசரிய உணர்ச்சியார், சரிய உணர்ச்சி. இதில் இச்சென்னாவும் பெறாது, வருது. ரெண்டுல இச்சென்னா வராது, ரெண்டு இச்சென்னா வராது, இதுலேயும் இச்சென்னா வராது. திரும்ப இந்த இடமே விட்டுருக்குன்னு தெரியுமோ, நீங்கள் அதை மறக்கக்கூடாது, படிக்கணுன்றதுக்காக. ஹரி அப், வாக் ஃபாஸ்ட். வாக் ஃபாஸ்ட். இது அதிகமாக நான் இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் என்னுடைய பழகினவர்களோடு நான் அதிகமாக அதை நான் பழகினேன். அதாவது அமெரிக்க வாலிபர்கள் என்னோடு பழகினார்கள் 2 வருடங்கள். அவரோடு பழகினேன். அப்பொழுது அதை சொல்லி தந்தார். இந்த ஃபாஸ்டிங் என்றெல்லாம் சொல்லி தந்தார்கள். அதனால குவாய்ட் ப்ளீஸ். ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் புலப்படுத்தியதா குவாய்ட் ப்ளீஸ் என்று தாங்க சொல்லணும். குவாய்ட், அமைதியாயிருங்கள் என்று சொல்லணும். ப்ளீஸ் கீப் குவாய்ட் ப்ளீஸ்ன்னு சொல்றதுலேயும் இருக்குது. ப்ளீஸ் கீப் குவாய்ட். ப்ளீஸ் என்று சொல்லுவார். அது ப்ளீஸ் என்றால் நாங்கள் அதை என்ன செய்கிறோம், வைக்கிறோம். ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறோம். ப்ளீஸ் குவாய்ட், ப்ளீஸ் கீப் குவாய்ட். எஸ் இட் இஸ் என்று நாங்கள் சொல்லும் பொழுது இங்கே நாங்கள் கவனிக்கிறோம். எஸ் இட் இஸ் என்றா எஸ் இட் இஸ், அப்படித்தான். எஸ் இட் இஸ். ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது எஸ் இட் இஸ், அப்படித்தான். இப்போ அதிகமாக தமிழில் நாங்கள் கதைக்கும் பொழுது சி என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் சி என்ற வசனம் பெறாது. ஒரு காரியத்தை சொன்னால் சி என்று சொல்லுவார். ஆனால் ஆங்கிலத்தில் ஆஃப்கோர்ஸ், எஸ், சேவ்ரே, உண்மையா சேவ்ரே என்ன ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவார். சிங்களத்தில் கூட ஏத்தது உண்மையா. ஆனால் அவர்கள் சி என்று சொல்ல மாட்டார். இந்த தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள்லாம் ஒரு நல்ல கருத்தை சொன்னாலும் சி என்று சொல்லி போட்டு தங்களுடைய கருத்தை துவங்குவோம் சொல்றதுக்கு. அது ஒரு சாபக்கீடான ஒரு வார்த்தை, சி என்று அப்படி சொல்லக்கூடாது. அடுத்ததாக எஸ் இட் இஸ். ஹவ் டா ஹி, என்ன துணிச்சல் அவனுக்கு. ஹவ் டா, ஒரு காரியத்தை செய்துட்டா, ஒரு சம்பவம் நடந்துட்டா நாட்டில் ஒருவன் செய்தா, ஹவ் டா ஹி, என்ன துணிச்சல் அவனுக்கு செய்வதற்கு என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஹவ் டா ஹி. மற்றது ரியலி, ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லும் பொழுது இதுவும் ஒரு சந்தோஷம்.
ஒரு காரியத்தை நீங்கள் எனக்கு சொல்லும் பொழுது ரியலி ரியலி என்று சொல்லும் பொழுது அதில் உண்மையாகவே அதில் பெரிய ஒரு ஒரு ரியாலி என்றுக்கு அது ஒரு ஒரு அரவணைப்பான ஒரு வார்த்தை ரியாலி. ஒரு நல்ல காரியத்தை சொல்லும்போது ரியாலி சி என்று சொன்னால் அது நாட் குட் ஃபார் தட், நோ குட். இஸ் இட் என்றக்கு அதான் இஸ் இட் இது இதான் இஸ் இட். ஒரு பொருளை நாங்கள் கண்டுபிடிச்சு தேடிக்கொண்டிருக்கும்போது பொருளை கண்டுபிடிக்கிறோம் என்றால் நாங்கள் அதை இஸ் இட் என்று சொல்லலாம். இஸ் இட் எடுத்துட்டீங்க, அப்படி எடுத்துட்டீங்களா, எடுத்துட்டா இஸ் இட். அது பிறகு தேங்க்ஸ் என்று சொல்வதை அதிகமாக நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், பெரிய கலாச்சாரம்லாம் சொல்லுறோம். தேங்க்ஸ் என்று சொல்லுவதில்லை. அதிகமாக கணவன் மனைவிக்கு ஒரு வேலையை செய்து கொடுத்தா மனைவி தேங்க்ஸ் என்று சொல்லுவார். இந்த வெள்ளை இன மக்கள் அது தேங்க்ஸ் என்று சொல்லுவார். பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவி செய்தால் தேங்க்ஸ் சொல்லுவார். நீங்கள் இப்பொழுது இங்கே வந்து தேங்க்ஸ் என்று சொல்கிறது ஒரு வேலையை கொமாண்ட் பண்ணிட்டு அவன் போயக்கே சொல்லி போட்டு தேங்க்ஸ் என்று போவான்டா நீ செய்து முடிப்பாண்டு என்கரேஜ் பண்ணுறது, அதை என்னும் அதை உற்சாகப்படுத்துவது. தேங்க்ஸ் 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 தேங்க் யூ என்று சொல்லிக்க அதில் இதில் இஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் யூ என்று சொல்லக்கூடாது. தேங்க் யூ ஒரு பொருளை ஒரு உதவி செய்தா தேங்க் யூ யூ என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் எல்லாரையும் யூ ஒன்று தான் சொல்லலாம், 100 பேரையும் யூ ஒன்று தான் சொல்லலாம், ஒரு ஆளையும் யூ ஒன்று தான் சொல்லலாம். ஆனால் ஆல் ஆஃப் யூன்னு சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆல் ஆஃப் யூன்னு சொல்கிறது தான் சொல்கிறேன். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ என்று நான் சொன்னேன். அதுதான் மற்றது தேங்க் காட். இந்த காட் இருக்கிறதுக்கு கேபிட்டல் எழுத்து வரும், எல்லாம் கேபிட்டல் எழுத்து தான் கோடுக்கு வரும். ஒரு சிம்பிள் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது. உங்களோட பேர் நாங்கள் எழுதும் பொழுது கேபிட்டல் எழுதும் பொழுது பெரிய யாரையும் செய்யலாம். இதில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது என்னென்றால் இதை நீங்கள் வாசியுங்கள். இதை நீங்கள் வாசிச்சு போட்டு நான் தமிழில் போட்டிருந்தால் உங்களுக்கு என்ன நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், திருப்பி போட்டு கேட்கலாம். அப்போ நீங்கள் தமிழ் எழுதினா வாங்கி போட்டு விட்டுறீர்கள். ஆனால் நீங்கள் இதை இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய இதுகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உற்சாகப்படுத்தி படியுங்கள். இது உங்களுக்கு தேவையாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றி, உங்களுக்கு நன்றி.